ஹாய் ஹலோ காய்ஸ், பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் இங்கே வாடகைக்கு இருக்கிறோம்ல, அந்த வீடு பார்த்திங்கன்னா 12,500 ஆகுது. ஸோ எங்களால் மந்த்லி அதை ஈக்குவல் பண்ண முடியல, சேலரியும் பத்த மாட்டேங்கி. ஸோ நான் என்ன சொன்னேன்னா, நாங்கள் சென்னையிலேருந்து இங்கே வந்ததுக்கு கம்பெனி காசு பே பண்ணோம். நாங்கள் ஒரு 30,000 கிட்ட செலவு பண்ணோம் ஃப்ளைட்டுக்கு இங்கே வர்றதுக்கு அதுக்கெல்லாம். ஸோ அந்த அமௌண்ட் வரப்போகுது. ஸோ அதனால நாங்கள் வேறு ஒரு வீடு சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கோம். பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூம் வச்சு 8,000ன்னு சொன்னாங்க. அதில் ஹீட்ரு அப்படி சின்ன சின்ன பொருள் இருக்கே தவிர ஃபுல் ஃபர்னிச்சர்ஸ் கிடையாது. பட் நாங்கள் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபர்னிச்சர். நல்லா இருக்கும் வீடு. சிங்கிள் பெட்ரூம் தான். ஆனால் ரொம்ப ரேட்டு 12,500 ரொம்ப அதிகம் தான் இங்கே இருக்கிற பட்சத்தில். ஏன்னா இது ஒரு கிராமம் மாதிரி தான். ஸோ அதனால் என்ன சொல்ல வர அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க, இதை ஏன் நீ இப்போ சொல்கிற அப்படின்ட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரோட டைப் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்துருப்பீங்களா, 5 ரூபாய்க்கு எல்லாருமே 1000 ரூபாய்க்கு கணக்கிக்கிற மாதிரி கேட்பாங்க. ஆனால் 1000 ரூபாய்க்கு அவங்க கோட்டை விட்டு வந்துடுவாங்களே, அந்த கேஸு. ஸோ சிலிண்டர் வாங்குறதுக்காக சார் ஆஃபீஸில் ஆஃப் டேவே லீவ் போட்டு வந்துட்டாப்புல. வந்தால் ரொம்ப அப்செட்டாக இருந்தாங்க. என்னன்னே தெரியல, என்னன்னு கேட்டேன். சாப்பாடு தான் சாப்பிட்றேன் அப்படின்னாங்க. ஓகே, சாப்பிட வச்சுட்டேன். ஸோ சார் ஏதோ ஒரு இதெல்லாம் மாட்டிக்கிட்டாப்புல. என்ன அப்படின்றத தான் லைவாக காட்ட போகிறேன். எப்படி சார் ஏமாந்துருக்கிறாருன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக ஏமாந்துருப்பாங்க. நான் 1000 ரூபாய் அடித்து சொல்கிறேன், கண்டிப்பாக ஏமாந்துருப்பாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க பையன் கூட சேர்ந்து வீலை செட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அப்படியே மெதுவாக போய் அது என்ன வேலை எல்லாம் கேட்கலாம். ஹெச்பி நம்ம ஊர்ல கனெக்ஷனுங்க. நம்ம ஊர்ல கனெக்ஷன் இல்ல, அது அப்பா பேர்ல. உங்க அப்பா பேர்ல இருந்துச்சு. சரி, இது எவ்வளவு ஆச்சு? எதுக்கு எவ்வளவு ஆனே? எவ்வளவு ஆச்சு? ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறீங்க. சிலிண்டர் டபுள் சிலிண்டர் ஆர்டர் பண்ணீங்களா இல்லையா? டபுள் சிலிண்டர் எல்லாம் நீ சொன்னதான் பண்ணிருக்கு. டபுள் சிலிண்டரா? இது எல்லாமே ஃப்ரீயா? இது சிலிண்டர் வைக்கிறதா? இது பண்ணா லாக்கா? எவ்வளவு ஆச்சு? பில்லு எங்க? என்ன பில்லு தராம யானாவது இவ்வளவு பொருள் தருவானா? இதான் நான் வாங்கிட்டு வந்தா சும்மா விடுவீங்களா? எப்படி பேபி, ஒரு பொருள் வாங்க போனா பில்லு தர மாட்டாங்களா? சரி, எவ்வளவு ஆச்சு காட்டுங்க. அடுப்பு என்னது? திருப்புலா 9890. 9890. இங்கிலீஷ்ல போல். இங்கிலீஷ்ல சொல்றேன். 9890. 9,980 ரூபா. எப்படி? அது கூட தெரியாம உங்க அம்மைக்கு சொல்லுங்க எவ்வளவு ஆச்சு? அதான் 9,890. புரியல. 9,890. ஒழுங்கா சொல்லு பேபி, டென்ஷன் படுத்திட்டு இருக்காத. நீ ஏதோ ஏமாந்தாச்சு. அதான் 9,890. 9,890 ரூபாய்க்கு எவனாவது 2 சிலிண்டர் இந்த அடுப்பு இவ்வளவும் 9,890 தானே. பேபி நம்ம ஊர்லலாம் 2,500 ரூபாய் தான் 2 சிலிண்டர். எனக்கு தெரியும். அமுக்கமா சாப்பாடு கேட்கும் போதே சார் ஏமாந்துட்டாரு அப்படின்னு எனக்கு தெரியும். அப்படி யாவரல தேவரா நீ போய் கேட்க முடியாது. இந்த அடுப்பு எவ்வளவு? 1,500 ரூபாய் போட்டுருந்துச்சு. இதுல 1,500 ரூபாய் போட்டுருந்துச்சு. ஒரு பிளேட் தான் ஆரப்பாரு. அமைதியா 1000. இது எவ்வளவு? இது டபுள் பேனரா? இது தேர்டா? 3 பிசுவா இல்லையா? டபுள் இது எவ்வளவு கொடுத்தாங்க உங்களுக்கு? எவ்வளவு கொடுத்தாங்க எனக்கு தெரியும். எல்லாம் இன்க்ளூடு. அங்க போடுற மாதிரி எம்ஆர்பி 2,200 ரூபாய். 2,200 ரூபாய். இது அமேசான்ல வெறும் 1,500 ரூபாய். அப்புறம் ஆர்டர் போட்டு அன்னைக்கு சொன்னல, நீ என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்னா, அடுப்பு
அடுப்பு 2 சிலிண்டர் வாங்கும்போது ஏதாவது ஒண்ணு வாங்க சொல்லுவா, என்ன அப்படின்னு விசாரிச்சுட்டு வாங்கன்னு தான் சொன்னேன். போய் லூஸ் மாதிரி கேட்கவே மாட்டீங்களா பேபி நீங்க? எல்லாரும் இதுதான் கொடுத்துட்டு போறாங்க, உனக்கு என்ன? எல்லாரும் வந்து அடுப்பு வந்துட்டு போறாங்களா? எப்படி பேபி? ஒரு பர்னர் பேச ரொம்ப ரண கொடூரமா இருக்கேன். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். பிளான் பண்றாங்க வந்தா நீங்க 9000 ரூபாய் சொல்றீங்க. இவங்க அப்புறம் மழை பண்ணிட்டு அவங்க அப்பன் ஆள போறாங்க. அங்க வர்றவங்க ஒரு பர்னர் ஒரு லைட்டருக்கு முதல்ல அங்கதான் வாங்க வர்றாங்க. இங்க எங்க லைட்டர் இருக்கு சொல்றேன், வாங்க வர்றவங்க போது அங்கதான் வாங்க வர்றாங்க. அப்ப அவனுக்கு தெரியாதா? அவனுக்கு முட்டா போயில. நீ முட்டா பையலையா? 9000 ரூபாய்க்கு எவனா சிலிண்டர் பைத்தியம். 2 சிலிண்டர் 1000 2000 இது ஒரு 2500. ஊர்ல போ 100 ரூபாய். ஏய் ஏவத்தங்க வந்து உயிரை வாங்கி என்ன சொல்லத்தேன் தேவி கணக்கே போட்டாலும் 2000 சரி. சிலிண்டர் விலை 1000 ரூபாய்னு வைங்களா. ஒரு சிலிண்டர் 1000 2000 இது 2500 ரூபாய் வைங்களா. 4500 ரூபாய். இது ஒரு 500 ரூபாய்னு வைங்களா. எல்லாம் சேர்த்து அவ்வளவுதான் 5000. சரி 6000 வைங்க. 4000 ரூபாய் எங்க போச்சு பேபி? பில்லு எங்க காரை மூடிட்டு இருக்கே, என்ன அர்த்தம்? பில்லு தரல. எப்படி பில்லு இல்லாம எப்படி இருக்கும்? வாங்கிதான் வர பில் தர்றதுக்கு போகும்போது ஏதாவது கொடுத்தா அவன் ஒரு அமௌண்ட் தர வாங்கிட்டு வர வேண்டியதான். பில்லு இல்லாம இதெல்லாம் எப்படி உங்களுக்கு கொடுப்பான்? என்ன கணக்குல அவன் கொடுத்தான்? மணின பொம்பா இது படிச்சவனே எப்படி பேபி? நீ படிச்சவனே. நீ படிச்சவங்க தானே. கேஸ் எடுக்க போகும்போது பில்லு போட்டு தருவான். வைத்தியமா நீ? இப்ப நீங்க படிச்சவங்க தானே. எந்த ஒரு பில்லு போட்டு தருவான் அவனுக்கு? இவ அப்ப அத்தாச்சி எங்க இருக்கு? என்ன இவ அத்தாச்சி தான் புக்கு தரவான்ல பையன். புக்குக்கு அத்தாச்சி எங்க இருக்கு? ஏதாவது ஃபார்ம் கொடுத்தானா உங்க கிட்ட? ஆமா பாம்பு பில்லு எங்க இருக்கு காட்டுங்க. பில்ல பண்ணி கொடுத்துரு பாம்பு. இவ நீ 9000 ரூபாய் கட்டி இருக்கீங்கல்ல, அதுக்கு என்ன ப்ரூஃப்? என்ன ப்ரூஃப்னா ஏன்டா இருக்கு? கெட்மே கிட்ட எங்க இருக்கு? அதான் காட்டுங்க. போன்ல இருக்கு. எப்ப சிலிண்டர் வரும்? சனிக்கிழமை வரும். இவ அம்மா கேட்டாங்க எல்லாமே ஒரே வாங்கிங்க. இது வேஸ்ட். இது என்னதுக்கு? வேஸ்ட் ஒண்ணுதான். இது இண்டிகோன்னு போட்டது. இந்த லைட்டர் கூட தரலையா அவன்? லைட்டர் வந்து இல்ல. அண்ணே என்ன போக வேண்டாம். என்ன கழிச்சு எங்க போனோம்? அங்க போனோம் புக் வாங்கண்டாமா? சிலிண்டர் அப்ப எப்போ வரும்? படித்து விட்டாங்க. சொல்றதே தெரியாது. அதான் சொல்லியாச்சு. நாங்க படிச்சு விட்டா நீ படிக்காத விட்டா. சிஏ சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ண வரி. அவன் இவரை ஏமாத்தவே இல்லை. 7 பொண்ணு நகை போடுறேன்னு சொல்லி 5 பணம் கொடுக்குது. நினைச்சேன்னா இவரு ஏமாந்துருப்பாப்புல தம்பி 500 ரூபாய் 1000 ரூபான்னு. அதை வந்து நான் எல்லாத்துக்கும் சொல்லலான்னு பார்த்தா தம்பி எவ்வளவு ஏமாந்துருக்காங்கன்னா 9000 ரூபாய் ஏமாந்துருக்காங்க. தம்பி சொல்லுப்பா, தம்பி சொல்லு. 9000 என்ன அது? டபுள் சிலிண்டருப்பா. நான் என்ன சொன்னேன்னா அங்கே போங்க. இந்த மாதிரி நம்ம ஊர்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அடுப்புக்கு வந்து நம்ம ஏதாவது கொடுப்பாங்க. இந்த மாதிரி இது வாங்கிக்கிறீங்களா அது வாங்கிருக்கலாம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. இங்கே அப்படி இருந்தால் அடுப்பு வாங்கிட்டு வாங்க. அப்படிதானே நான் சொன்னேன்? நான் அப்படிதான் சொன்னேன். இது கடவுள் மேல சத்தியமா. ஆனா இவங்க அங்க போயிட்டு இந்திக்காரங்கிட்ட போயிட்டு பேச தெரியாம அடுப்புன்னு கேட்டுட்டாங்கப்பா. அடுப்பை நீட்டிட்டான் அவன். 9000 பில்ல போட்டாச்சு. சார் என்ன பண்ணேன்னு தெரியல சார், வாங்கிட்டு வந்தாச்சு. இதை நான் 5 ரூபாய்க்கு ஒருத்தி ஏமாந்துட்டேன்னா இதை 4 நாள் வச்சு சொல்லுவாங்க. இது உனக்கு 9000 போயிட்டு ஏதாவது வாங்கிக்கலாமே நினைச்சிருப்பேன். 9000 ரூபாய்க்கு அப்படி வாங்கிட்டு வந்து கிழிச்சிருவாங்க. ஏமாந்தாச்சு. அதை வந்து இப்ப வந்து என்ன பண்ண இவன் நம்மளை வச்சு செய்வாளே அப்படின்ட்டு சொல்லாம முறைக்காங்க. உண்மை சொல்லுங்க, ஏமாந்துட்டீங்க தானே? கேளு. எங்க போய் கேட்க? இப்ப நம்ம ஊர்ல எவ்வளவு புது கனெக்ஷனுக்கு? நம்ம ஊர்ல புது கனெக்ஷன் வந்து எனக்கு 3000 ரூபாய். சிலிண்டர் போட்டா 6000 ரூபாய் நம்ம ஊர்ல. யாரு சொன்னா? இன்னைக்கு கனெக்ஷன் தான். நீ என்னைக்கு போய் கனெக்ஷன் எடுத்த? நீங்க வீட்டு விட்டு வெளியே போய் உனக்கு பேச தெரியுமா? வெளியே போய் வீட்டுக்காவது வெளியே தேவை. வெளியே போய் என்னைக்கா ஒரு வாரத்தை உனக்கு பேச தெரியுமா? கேமரா ஓடிட்டு இருக்கு. எனக்கு எல்லாமே பேச தெரியும். இவங்க ஒரு பயந்தாங்கொல்லி. இங்க மட்டும் அப்படி கிளிப்பாங்க. ஒரு இது ஆகிட்டு வருது. சென்னையில நான் வேற லெவல்ல சுத்தி இருந்தேன். என்ன கொண்டு இங்க டெல்லியில போட்டுட்டீங்க. அங்க இருக்கு சொன்னாங்க. போயா சோஜி சொல்ல நீ வாமா வீடியோல என்ன போச்சுனதுக்கு.
சென்னைக்கு போக சொன்னதுக்கு சாரி கேளுங்க. சாரி பேபி, சாரி. சார் எல்லாம் ஏமாத்திட்டாரு. ஐ எம் சோ ஹாப்பி. நல்ல வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அந்த 9000 எப்படியாவது முடிஞ்சா வாங்கிட்டாங்க. பை பை. ப்ளீஸ் எங்க சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க गाइस. டாடா பை பை. பேபி பாய் சொல்லுங்க. பை.